நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 51வது படத்துலேருந்து இப்போ ஒரு குட்டி அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த படத்துக்கான ஷூட்டிங்லாம் வந்துட்டு செப்டம்பர்லேருந்து ஸ்டார்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கான அஃபிஷியலான அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்லேருந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த இந்த படத்துக்கான ப்ரொடியூசர் நம்ம அர்ச்சனா மேமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக எக்ஸாக்டாக எந்த டேட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை யார் தெரியுமா டைரக்ட் பண்ணுறாங்க? டிராகன் படத்தை டைரக்ட் பண்ணிருந்த நம்ம டைரக்டர் அஸ்வந்த் மாரிமுத்து அண்ணா இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவர் இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார்ல, இவர் தான் அவரே. ஸோ இவரோட டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் அண்ணாவோட 51வது படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டேரக்டர் முருகதாஸ் இருக்காருல்ல, இவரோட டைரக்ஷனில் நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணாவோட நடிப்பில் உருவாகிற படம் தான் மதராசி. இந்த படத்துலேருந்து இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, இந்த படத்துக்கான ஃபைனல் ஷெட்யூல் ஷூட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட மற்ற அப்டேட் கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கே நம்ம அனிருத் அண்ணா மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா நம்ம சூர்யா அண்ணாவோட ரெட்ரோ படம் இருக்குல்ல, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக கிட்டத்தட்ட 235 கோடி வரையும் கலெக்ட் வந்து பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்த அஃபிஷியலாகவே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டீம் சைட்லேருந்து வந்து சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக ரெட்ரோ படம் வந்துட்டு 235 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த அஃபிஷியலாகவே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.